ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஐபிஎல் பிடிக்குமா அப்படின்னு தெரியல. எத்தனை பேருக்கு? சில பேர் வந்து ஐபிஎல் மேலே பயங்கர உயிராக இருக்காங்க. சிஎஸ்கே டீம், எம்ஐ டீம், ஆர்சிபி, இன்னும் எல்லா டீம் பேரும் எனக்கு தெரியாது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றது முக்கிய காரணம் என்னென்னா, நேற்று நான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது சடனாக எனக்கு ஒரு ரீல் வந்தது. அந்த ரீல்ஸை அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏன்டா இப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எல்லாம் வந்து மேட்ச் பார்க்கறதா உள்ள போயிட்டு இருக்காங்க. நீங்க வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க. டிக்கெட் கிடைக்கலையா? காலைல இருந்து வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. 7:30 மணிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். டிக்கெட்டில் ஆன்லைனில் விட்டா நாங்கள் ஆன்லைனில் விட்டா ஸ்பேக் ஐடி நாங்கள் இப்போ வாங்கினோம். 3 டிக்கெட் வாங்கினோம். 32,000 லாஸு. ஒரு டிக்கெட் வந்து 10,000 சொல்லி கொடுத்துருந்தானுங்க. 32,000 ஜிபே பண்ணிட்டு அவனை ஸ்கேன் பண்ணால் அது வந்து எப்படி நீங்க நம்பி அனுப்புனீங்க பைசா? அதாவது டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துருக்காங்க ப்ரோ. இதை பாருங்கள் ப்ரோ, ஸ்கேனர் எடுத்துட்டு உள்ளே போங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகிடும் அப்படின்னு. அங்கே போனால் இல்லை, இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 கேங் சுற்றினுது. ஏமாந்து போயிட்டு ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறாங்க? எங்களை மாதிரி இப்போ படி தருவாங்களாம் நாங்கள் எப்படி பண்ணி வாங்குவோம்? அதெல்லாம் தெரியாது. நீங்கள் இது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புன்னு அப்படின்னு சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? திருப்பதி திருப்பதிலேருந்து வரோம். வந்தோம் தலையை பார்க்கலான்னு வந்தோம். தலையை பார்க்க முடியல, சும்மா உட்காந்துருக்கோம். இப்போ சும்மா 32,000 காசை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்க முடியாமல், தலையை திரும்ப உள்ளே பார்க்க முடியாமல் இப்படியே நின்று வரோம். ஆனால் ஆர்சிபி இருந்தாவும் இந்த மேட்ச் கன்ஃபார்மாக ஆர்சிபி இருந்தாவும் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பேசுகிற அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து பேசுகிற மாதிரி ஒரு பர்சனாக தான் தெரியுறாரு எனக்கு. திருப்பதியிலேருந்து வந்திருக்காரு போல். ஆன்லைன் டிக்கெட், ஏன்னா இப்போது எல்லாம் டேரெக்டாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் ரெடியாக இருக்காங்க. எல்லா இதுலேயுமே ரெடியாக இருப்பானுங்க. நம்ம வந்து மக்கள் திருடுறதுக்கு, மக்கள்கிட்டேருந்து அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து தனியாகவே இருக்குது. எனக்கு என்னென்னா, இந்த மனுஷனை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இப்போது அவர் சொல்கிற ஒரு வழி எப்படி இருக்குன்னா, படிப்பறிவு இல்லாதனால வந்து எங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம், அந்த கிரிக்கெட் மேலே இருக்க அந்த ஒரு லவ், அந்த ஒரு அன்புனால வந்து இப்படி ஓடி வந்துட்டார். அதை ஏன் இப்படி சீட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், ஓகேங்களா? 32,000 அசல்ட்டாக கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவர் மேலேயே நான் கோவப்படுவேன். ஏன்னா அவர் பார்க்க கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி தான் இருக்கார் மேபி. ஏன்னா அவர் அந்தளவுக்கு சம்பாரித்து நிறைய வச்சிருக்கிறவராக இருந்தால் இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டார். 32,000 போச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டமாக சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குது, அதை வந்து நான் எப்படி செலவு பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக செலவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் பார்த்தேன், வில்ஸ்பெட் ப்ரோ வந்து ஏதோ ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருந்தார். டிக்கெட் வந்து 15,000 8,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவல் டிக்கெட் வந்து 750 தான் நினைக்கிறேன். நேற்று ஒரு நியூஸில் பார்த்தேன். அவரோட வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ப்ரோ நாங்கள் வந்து மொத்தம் 8 பேரா 10 பேரா தெரில, சம்திங் ஏதோ 2.3 லேக் கேட்குறாங்க ப்ரோ அப்படின்னு. புக் பண்ணிட்டேன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ அவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. அதுக்கு வந்து அவங்க செலவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. செலவு பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் பயங்கர ஒரு வைப் இருக்கும். கிரிக்கெட் மேலே பயங்கர லவ் இருக்கிறவங்க பே பண்ணி வாங்குறாங்க. இப்போ இவரெலாம் பார்த்தீங்கன்னா மாதம் இவர் சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. 32,000 ஒரு செகண்டில் ஏமாந்துறீங்க வந்து நிற்கிறாரு. இதே போல் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் இங்கே ஒரு 10-20 பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்களாம். ஸ்கேன் பண்ணால் வந்து இல்லை, இது வந்து நாட் வேலிட் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே ஒரு பையன் நின்று வாங்கிட்டு இருந்தானா. அப்படி ஸ்கேன் பண்ணோன்னே ஸ்கேன் ஆகலைன்னு இப்படி திரும்பி பார்த்தோன்னு கொடுக்குன்னு ஓடிட்டானா. ஸோ அப்படி ஏன் ஏமாறுறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு டக்குன்னு சொல்லணும்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் கோவமாக இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை வந்து வேல்யூவாக நம்ம வந்து செலவு பண்ணோம். யாருன்னே எவனே தெரில, ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பி ரெடி பண்ணி அனுப்புகிறான். ஒரு ஆர்வத்தில் வந்து டக்கு நம்ம வந்து பே பண்ணி அனுப்பிடுறோம். ஸோ அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு கோவமாக இருந்துச்சு. ஏன்னா காசு இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ எல்லாருமே இங்கே வந்து சம்பாதிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக தான் ஓடுறோம். நிறைய நம்ம காசு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம மாதம் சம்பாதிக்கிறதே ஒரு 10,000 தான், ஒரு 15,000 தான். அந்த 15,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். வெல்டிங் வேலை செய்கிறவங்க கிரிக்கெட் லவர் இருப்பான், பெயிண்டரில் இருக்கிறவங்க கிரிக்கெட் லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவர் ஏறி டொக்கில் ஏறி பெயிண்ட் பண்ணா அப்படின்னா
அவருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். எங்கள் அப்பா வந்து பெயிண்டர் தான். பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் கீழே விழுந்து இறந்துட்டார் அப்போ 2015. ஸோ அவர் கூட நான் ஒர்க்குக்கு போயிருக்கேன். அந்த 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 கஷ்டம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிறீங்க, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க. அதை ஏன் இப்படி வந்து ஒரு இவர் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நடுவில் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அவேர்னஸ் மாதிரி சொல்ல வர்றாரு. அதை கூட அவரால் தெளிவாக சொல்ல முடியல. அப்படி இருக்கிறவங்க ஒன்று நல்லா படித்தவங்க தெரிஞ்சவங்க இது உண்மையா இல்லையான்னு ஒரு 4 பேர்கிட்ட விசாரிச்சு, இதுன்னு கிடையாது நார்மலாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன், விசாரிச்சு அப்புறமா வந்து நீங்கள் அதை ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். என்னன்னே தெரியாமல் இப்படி ஏமாந்துட்டு தயவுசெய்து வந்து யாரும் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், அப்படி இல்லையா முடியலையா. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், சென்னை விஆரில் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. சென்னை விஆரில் வந்து மேலே வந்து லாஸ்ட் எண்டு ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று போட்டு 1000 பேர் உட்காந்து கிரிக்கெட் லைவ் பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் பே தான் நினைக்கிறேன். பட் அங்கே அவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ உங்களால் முடியல அங்கே இல்லைனா இங்கே ஓரளவுக்கு கம்மி பே கொடுத்துட்டு இங்கே உட்காந்து லைவில் பாருங்கள். அதுவும் முடியலையா டிவியில் பாருங்க கைஸ். இல்லைனா இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிறந்த உடனே கூட ஃபோன் வாங்கி கொடுத்துருவாங்க போல. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. அந்த மொபைலில் வரப்போகுது லைவ், ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி எதையோ ஒன்று வச்சு நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ தயவு செய்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு அங்கே நின்று பார்த்து ஒரு வைப்பு, சிஎஸ்கே டீமில் இருக்க ஃபேன்ஸாக இருப்பீங்க, எம்ஐ ஆர்சிபி எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு பயங்கர ஒரு லவ்வராக இருக்கலாம் அந்த கிரிக்கெட் மேலே. அங்கே இருந்து பார்க்கறதுக்கான ஒரு வர்த்து நீங்கள் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா தாராளமாக செலவு பண்ணுங்க, நான் தப்பே சொல்லலை. ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்படுறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் காசு ஏமாந்தார் இல்லையா. இப்போ அந்த 32,000 ரூபாய் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் ஏதோ பண்ணியிருக்கலாம், அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு இதை வாங்கி கொடுத்துருக்கலாம், வீட்டு கரண்ட் பில் கட்டிருக்கலாம், வாடகை கொடுத்துருக்கலாம். ஒரு செகண்டில் ஏமாந்துட்டாங்கல்ல. ஸோ அப்படி யாரும் ஏமாறாதீங்க. ஐபிஎல் முடிகிற வரைக்கும் இது இந்த மாதிரி இருக்குது. சில பேர் என்னன்னா ஒரு நம்பகத்தன்மையாகவே பேசுவாங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட சிலருக்கு அது ஒரு இது கிடைக்காது. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சன் வந்து அப்படியே ஒரு உண்மையிலேயே டிக்கெட்ஸ் அவைலபிளாக வச்சுருக்க மாதிரியே பேசுவான். திருட்டு பசங்க எல்லாருமே அப்படி தான் பேசுவானுங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து. இது ஒரு அவேர்னஸாக தான் நான் போட வந்தேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு சொல்லிடணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ உடனே இதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ யாரும் ஏமாறாதீங்க. அப்படி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் லவர்ஸ் யாருனா இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த மாதிரி உங்களுக்கு வந்த ரீல்ஸ், இப்போ நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்து சொன்னேன், அந்த மாதிரி ரீல்ஸ் வந்தால் கூட அது யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் கொஞ்சமாச்சும் தெளிவாகுவாங்க. ஸோ யாரும் ஏமாறாதீங்க தயவுசெய்து. நீங்கள் அப்படியும் முடியலன்னா மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அமுகு டுமுகு அமால் டுமால்.